ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நாம ஒரு சூப்பர்பான டாபிக் பத்தி தாங்க பேச போறோம். நம்மள நிறைய பேருக்கு ஆறுபடை வீடுகள்ல ஒண்ணான பழனி கோவில் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம பழனி சுப்பிரமணியர் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ். நிறைய பேர் வந்து வேண்டுதல் வச்சிருப்பாங்க ஃபேமிலியோட போயிட்டு தங்கத்தேர் இழுக்கிறதுக்காக. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறை வெப்சைட் குள்ள போயிட்டு நம்ம பழனி கோவில் வெப்சைட் குள்ள போயிட்டு தங்கத்தேர் இழுக்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் ஆன்லைன்லயே வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், பே பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தண்டாயுதபாணி சுவாமி கோவில், அதாவது நம்ம பழனி முருகன் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ஆன்லைன்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். சோ நீங்க கூகுள் ஓபன் பண்ணிட்டு பழனி தங்கரதம் ஆன்லைன் புக்கிங்னு போட்டுக்கோங்க, இல்ல கோல்டன் சேரியட் ஆன்லைன் புக்கிங்னு போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலுமே வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே வந்து பழனி முருகன் கோவிலோட நம்ம ஹெச்ஆர்சி வெப்சைட் இருக்கும் இல்லையா, நம்ம அறநிலையத்துறையோட வெப்சைட், அதுதாங்க ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி டெம்பிள்னு இருக்கும். அதுதான் வந்து ப்ராப்பர் வெப்சைட். ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துக்குங்க. tn.gov.in இருக்கும் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ அதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். ஸோ நம்ம உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம கோவிலோட பிக்சர்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் பத்தின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஹிஸ்டரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் நீங்க தமிழ்ல பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா மேல ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேஞ்ச் டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். இங்க டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கிலீஷ்லயே கண்டினியூ பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க நீங்க மெயின் பேனருக்கு கீழே பாத்தீங்கன்னா பூஜா டைமிங்ஸ் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம பழனி டெம்பிள்ல. அதுக்கப்புறம் டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஆன்லைன்ல நம்ம இந்த டேபை கிளிக் பண்ணி தான் நம்ம தங்கத்தேர், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தரிசனம், அதுக்கப்புறம் தங்க தொட்டில் இதுக்கெல்லாம் புக் பண்ணணும். ஸோ அதை நம்ம டீட்டெயில்டா பாக்குறதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கணும், நன்கொடை கொடுக்கணும்னா அதுவும் ஆன்லைன்லயே நீங்க பே பண்ணலாங்க. அது போக பாத்தீங்கன்னா 360 டிகிரி வியூ ஆஃப் த டெம்பிள் உங்களுக்கு வெப்சைட்லயே காமிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஹோம் பேஜில் இருக்கு. ஸோ இப்போ நாம டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனாதான் வந்து நம்ம ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாங்க. ஸோ டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா இ டிக்கெட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது நாம டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிக்கெட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு வெரிஃபை பண்றதுக்காக இது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுதான் பார்க்கணும். டெம்பிள் சர்வீசஸ்னு போட்டு பேட் அண்ட் டொனேஷன் சர்வீஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்ம கிளிக் பண்ணிட்டு உள்ள போகணும். ஸோ இது நீங்க மேல வச்சோன்னே வந்து கலர் சேஞ்ச் ஆயிடும். கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போகணுன்னே பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் வந்து கோவில் சர்வீஸ் சேவைகள் எல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க. எல்லா அபிஷேகங்களுக்கும் நாம புக் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா அமுதூட்டு, அதாவது நம்ம குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவாங்க தெரியுமா, அதுதான் அமுதூட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அன்னை தமிழ்ல வழிபாடு, தமிழ்ல நீங்க அர்ச்சனை பண்ணணும்னா புக் பண்ணிக்கலாம். நார்மல் சமஸ்கிருதத்துல அர்ச்சனை புக் பண்ணிக்கலாம். காது குத்துறதுக்கு இயர்போரிங் டிக்கெட்டு, கோல்டன் சேரியட், இதுதான் இப்ப நாம முக்கியமா பார்க்க விரும்புறது இந்த வீடியோல. சோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேற என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துக்கலாம். பால் அபிஷேகம், மில்க் அபிஷேகம்னு போட்டிருக்காங்க பாருங்க. சோ அதுக்கு ஆன்லைன் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் புது கணக்கு, இது எனக்கு சரியா தெரியலீங்க புது கணக்கு என்னன்னு. சோ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க புது கணக்குனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோல்டு கிராடில் ஆலை, தங்க தொட்டில,
அதுக்கப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணணும்னா அதுக்கு தனியா இருக்கு. ஓகேவா? பழனினாலே பஞ்சாமிர்தம் தானே ஃபேமஸ். நம்ம முருகனுக்கும் வந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றது ரொம்பவே வந்து விசேஷமானது. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. கோல்டன் சேரியட் தான் இப்போ நாம பார்க்க விரும்புறது. ஓகேவா? இப்போ இந்த டேபுக்கு போனீங்கன்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு ஒரு டேட் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன டைம்ல நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸும் வந்துடும், எவ்வளோ ஃபீனும் இருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம் நாம. ஸோ உள்ள போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் பாப்பப் ஆகுங்க. இங்கே கோல்டன் சேரியட்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புக்கிங் வில் பி க்ளோஸ்ட் அட் கரண்ட் டே 12:30 AM. ஓகேவா? ஆஃப் தர்ஷன் டேட். இப்போ வந்து நான் 10:54 இருக்கேன். ஸோ இன்னைக்கு புக் பண்ணணும்னா நான் வந்து 12:30க்கு முன்னாடி புக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சேம் டே வந்து நீங்க ஈவினிங் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில தான் நீங்க பண்ணணும்னு முடியாது. அதாவது நம்ம டிக்கெட் புக் பண்றது 12:30க்கு முன்னாடி நம்ம புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. புக்கிங் வில் பி க்ளோஸ்ட் அட் கரண்ட் டே 12:30 AM. ஓகேவா? பட் யூஸ்வலா நம்ம தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ஒரு 10 days முன்னாடியாவது நம்ம புக் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஸ்லாட்ஸ் வந்து அப்படிதான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நான் ஜான்வரி மாசம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஜான்வரி மாசம் ஃப்ரைடே இல்ல சாட்டர்டேல இருந்து இருக்கு. அதாவது நான் 2ஆம் தேதி பார்த்துட்டு இருக்கேன். 4th இருந்து தான் வந்து ஸ்லாட்ஸே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு அப்படின்னு போட்டுடுறாங்க. இம்மிடியேட் அடுத்த நாளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ஸ் ஃப்ரீயா இல்லை. ஓகேவா? அதுக்கு அடுத்த நாள் தான் இருக்கு. ஸோ நாம புக் பண்ற அதாவது நாம இன்னைக்கு பார்த்துட்டு புக் பண்ற டேட்ல இருந்து அடுத்த 10 டேஸ்க்கு எவ்வளவு ஸ்லாட் இருக்கு அப்படிங்கறத தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் பிளாங்கா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது நீங்க பாத்துக்குங்க. நீங்க என்னைக்கு தங்கத்தேர் இழுக்கணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு 10 டேஸ் முன்னாடி இருந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன டேட்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த டேட்ல தான் நான் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெப்சைட்ல செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவைலபிள் டேட்ல நாம கிளிக் பண்ணிக்கலாம். இங்க போட்டிருக்காங்க பாருங்க. கிரீன் கலர்னா அவைலபிள், எல்லோனா ஸ்பெஷல் டேஸ், ஆரஞ்சுனா ஃபெஸ்டிவல் டேஸ், நோ சர்வீஸ் புக். இங்க இந்த டேட் வந்து புக்டுன்னு பிளாக் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அவைலபிள் வந்து இதுதான். ஸோ இது கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த டேபிள் கீழேயே வந்து அந்த டேட்டுக்கு எவ்வளோ டோட்டல் டார்கெட்ஸ், அதாவது 30 பேர் 30 குரூப் இழுக்கலாம். கோவிலை சுற்றியும் ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு வந்து 30 பேர்ல பாதி பாதியா பிரிச்சு விடுவாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஒருத்தங்க இழுக்கிறான். ஸோ அந்த மாதிரி 30 பேர் வந்து இழுப்பாங்க. அதுல எவ்வளவு அவைலபிள் கவுண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் தான் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துடும். இப்போ ஓகே இந்த டேட்லயே நீங்க புக் பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்க புக்குன்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க, ஆக்ஷன்ங்கிற டேபிளுக்கு கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. புக்குன்னு கிளிக் பண்ணுன்னே பார்த்தீங்கன்னா அது அதர் சைடு வந்து ஒரு பெரிய டேபிள் வந்து ஓபன் ஆகிடும். இதுல வந்து நீங்க தர்ஷன் டேட் அண்ட் டைம் நீங்க செலக்ட் பண்ண டேட் வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? மறுபடியும் நீங்க வேணும்னா இங்கே தான் வந்து நீங்க செலக்ட் பண்ணும். அப்பதான் டேட் சேஞ்ச் ஆகும். இங்கேயே செலக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்தியா, தமிழ்நாடு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு டிஃபால்ட் ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக ஒரு டிஃபால்ட் அட்ரஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி புக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார் மார்க் இருக்கிறதெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டேப்ஸுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கேப்சாவையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸா அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் பிரிங் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் புக்டு டிக்கெட் ரெசிப்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைலில் காமிச்சாவே போதும்னு நினச்சிட்டு போவாங்க. பட் ஆப்வியஸ்லி நம்ம கோவில் மாதிரி இடங்கள்ல நம்ம டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கிறதே நல்லது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ என்னதான் வந்து மொபைல் அண்ட் இமெயில் ஐடியில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டாலுமே நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கிறது முக்கியங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ரீச் த ஹில் டெம்பிள் கோல்டன் சேரியட் ஆஃபீஸ் பிஃபோர் 5 PM ஆன் த ஸ்கெட்யூல் டேட் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் கோல்டன் சேரியட் ப்ரொசஷன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து ஈவினிங் தான் இழுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தங்கத்தேர் இழுக்கிறது வந்து 5 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் பி அலவுட் ஃபார் கோல்டன் சேரியட் ப்ரொசஷன் ஒன்லி ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அட் கோல்டன் சேரியட். ஸோ நீங்கள் எந்த நேமில் யார் பேரில் புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போய்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபார் ஈச் புக்கிங் ஒன்லி 3 adults ஆர் அலவுட் ஃபார் ப்ரொசஷன் அண்ட் 5 adults ஆர் அலவுட் ஃபார் தர்ஷன் இன் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எக்ஸ்ட்ரா பர்சன் ஹேவ் டு பர்ச்சேஸ் டிக்கெட்ஸ் ஃபார் தர்ஷன் வரையா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா ஃபேமிலியில 3 பேர் தான் வந்து தங்கத்தேரை அந்த முக்கியமா யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட சேர்ந்து 3 பேர் தான் இழுக்க முடியும். ஓகேவா? பட் அது டிக்கெட் வச்சுட்டு 5 பேர் வந்து கோவில் தரிசனத்துக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் மூலமா உள்ள போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா தர்ஷனத்துக்கு மட்டும் நீங்க தனியா 100 rupees கொடுத்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. டியூரிங் இன்டிஸ்பென்சிபிள் சுச்சுவேஷன் டியூ டு ரெயின் ஆர் நேச்சுரல் கான்டெக்ட் த சேரியட் வில் நாட் பி ஆப்ரேட்டட். டிவோட்டீஸ் ஆர் ஒன்லி அலவுட் டு வர்ஷிப் கோல்டன் சேரியட் அண்ட் பிரசாதம் வில் பி ப்ரொவைடட். ஸோ அது நம்ம டைம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எந்த டைமில் புக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்குங்க. மழை காலத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு புக் பண்ணிட்டு அப்புறம் மழை வந்துருச்சுன்னா தங்கத்தேர் இழுக்காம போயிட்டாங்கன்னா அது ஒரு மன கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டேட்ல இழுக்கணும் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. வெதர் கண்டிஷன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு ஒன்ஸ் த டிக்கெட் இஸ் புக் கேன்சலேஷன் ப்ராசஸ் cannot be done. இதனால தான் சொல்றேன், மட்டும் டிக்கெட் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ண முடியாது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் த டேட் இஸ் அலவுட் அந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆஃப் ₹100 within 30 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ₹100 கொடுத்து நம்ம டேட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமோ இல்லையா, கேன்சலேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டிவோட்டீஸ் கேன் ரிசீவ் தயர் பிரசாதம் ஆஃப்டர் வர்ஷிப்பிங் கோல்டன் சேரியட். ஸோ நம்ம ஒரு கோல்டன் சேரியட் புக் பண்ணுறது மூலமாக ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் 5 பேருக்கு கிடைக்குது. அது போக பிரசாதமும் கிடைக்குது. ஓகேவா? அது போக பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த அமௌண்ட் இஸ் கிரெடிட்டட் டு டெம்பிள் அக்கௌண்ட் இட் வில் நாட் பி ரீஃபண்டட். ஸோ நம்ம இல்லைங்க நான் இழுக்கல ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அது நீங்கள் பார்த்துங்க. இஃப் யூ ஆர் ட்ரைங் சைமல்டேனியஸ்லி ஃபார் டிக்கெட் புக்கிங் மினிமம் 5 minutes டைம் இன்டர்வல் ரிக்வயர்ட் டு அவாய்ட் கான். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு டிக்கெட் புக் பண்ணும்போதுன்னா மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் டிக்கெட் புக்கிங் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் த டிக்கெட்ஸ் ஈவன் though your amount have been credited from your account, then you have to check the status of your registration from the home page of temple website through e-payment verification. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா நம்ம புக் பண்ணிட்டோம், அமௌண்ட்டும் போயிடுச்சு, பட் ஆனால் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல அப்படின்னா நம்ம ஹோம் பேஜில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பேமெண்ட் என்னென்ன பூஜைகள் எல்லாம் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படிங்கிற பேஜுக்கு வரதுக்கு முன்னாடி மேலே வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். Devotees who wish to take Tangaradhar reservations can do so up to 10 days prior to the date they wish to pull the Tangaradham. அதாவது நீங்க அடுத்த 10 நாளுக்கு நம்ம புக் பண்ணலாம். இந்த நம்ம புக் பண்ணணும்னு நினைக்கிற டேட்ல இருந்து அடுத்த 10 daysக்குள்ள தான் ஸ்லாட்ஸ் ஓப்பனா இருக்கும். அதுதான் நம்ம இந்த டேபிள்லயே பார்த்தோம். ஓகேவா? புக்கிங் க்ளோசஸ் அட் 12:05 AM ஆன் கரண்ட் டே. ஸோ அது பார்த்துக்குங்க. 12:05 AM நான் கூட மதியம்னு நினச்சேன், பட் மிட்நைட் 12:05 AM. ஓகேவா? ஸோ சாரி, இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ டே டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் புக் பண்ணலாம். ஓகேவா? காலையில் 12 மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் டே ஃபுல்லாக புக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் புக் ரிசர்வேஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம பிலிகிரிம்ஸ்க்காக. ஸோ இதை ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் நாம் சப்மிட் கொடுத்தோன்னா ஓகே, இங்கே இமெயில் அட்ரஸ்
இன்வேலிட் இமெயில் அட்ரஸ்ன்னு வருது. ஓ! போட மறந்துட்டேன் பாருங்க. ஸோ இந்த மாரி நம்ம ஏதாவது தப்பா குடுத்திருந்தா கூட நமக்கு காமிச்சுரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்போ நீங்க அ அடுத்த பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்க மெயினா குடுத்த நேமு, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் எல்லாம் குடுத்துட்டு, ஸோ எந்த நேம்ல நீங்க புக் பண்றீங்களோ, அந்த கார்டு நீங்க கொண்டு போய்க்கணும். எந்த பேமெண்ட் ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு, நீங்க உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸோ, நெட் பேங்கிங்கோ வச்சு நீங்க புக் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பழனி கோவிலோட வெப்சைட்ல தங்கரதம் இழுக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற ப்ராசஸ். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் இழுக்கலாம், எத்தனை பேர் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போகலாம், என்னென்னலாம் கிடைக்கும், பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் பழனி போயிட்டு தங்கரதம் இழுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வெப்சைட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழனி சுப்பிரமணியர் கோவில்ல தங்கத்தேர் இழுக்கிறதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும், எவ்வளவு டிக்கெட் காஸ்ட் ஆகும், எவ்வளவு பேர் போலாம், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நம்ம பழனி ஆண்டவர் கோவில் போயிட்டு தங்கத்தேர் இழுக்கணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு எப்படி வந்து ஈஸியா ஆன்லைன்லயே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. அரோகரா. See you.